நீரங்கள் ஆளுகை செய்வீராக, நீரங்கள் ஆளுகை செய்வீராக. கட்டுகளை கட்டுவிழ்கிற ஆவியானவர் ஆண்டவரே, நீரங்க மத்தியில் அசைவாடுவீராக. ஒரு ஜபத்தின் ஆவியினால, ஜப ஆவியினால எங்களை நிரப்புவீராக. ஒரு ஜப ஆவி எங்களை பற்றி பிடிக்க கால வேளையில் ஒரு விஷயம் கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம். ஒரு ஜப ஆவி அப்பா எங்கள் சிந்தனையில் ஒரு மனதோடு ஆண்டவரே அப்பா ஒரு மனதோடு துதிக்க ஆராதிக்க அப்பா ஜப பின்னங்களுக்கு அப்பா ஏறெடுக்க உங்களுடைய கரத்தில் ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு ஜப ஆவி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்க அந்த கால வேளையில் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உன்னாமம் வாழ்க, உன்னாமம் வாழ்க, உன்னாமம் வாழ்க, உன்னாமம் வாழ்க. உன்னாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, உங்களுக்கு நாமத்தை உயர்த்துகிறோம். உன்னாமம் வாழ்க, உன்னாமம் வாழ்க. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, எந்தாகம் தீர்க்கும் மூற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, எந்தாகம் தீர்க்கும் மூற்றே. ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீ, பெருங்காற்றும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கு. கேட்கலாமா? உங்களுடைய வல்லமை நாளை நிரப்புவீராக. ஒரு ஜப ஆவி எங்களை பற்றி பிடிக்க இந்த கால வேளையில் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவி, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. ஆவியானவரே, நம்முடைய கரத்தில் அப்பா எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நாம உயர்த்தப்பட எல்லாவற்றையும் மீதுள்ள வேலைகளை நீங்க பொறுப்படுத்த நடத்த நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். முன்பாக வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறோம்.
எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இடத்தை நீங்கள் இப்பொழுதே நிரப்பி கொண்டால் பின்னாடி வருகிறவர்களுக்கு அது லகுவாக இருக்கும். எனவே நீங்கள் முன்னாடி வந்துட்டு பின்னாடி உட்கார வேண்டிய சூழ்நிலை இப்போ இல்லை. அதனால் முன்னாடி வந்து நீங்கள் அமரும்படி உங்கள் அன்போடு கேட்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆண்டவரை போல நல்லவர் யாருமே இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, என் இயேசு நல்லவர். ஆமென். சத்தமா சொல்லுவோம், இயேசு நல்லவர். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, என் இயேசு. அந்த மன நிறைவோடு வெறும் வார்த்தைகள் அல்ல, மனசுல நினைச்சு லோரே என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பிட இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அவருக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. கடந்த வருடம் முழுவதும் நம்மை கர்த்தர் பாதுகாத்து இந்த புது வருஷத்தில் கொண்டு வந்து செக்ஷனா கூடி ஆராதிப்பதற்கான கிருபையை கர்த்தர் கொடுத்தாரே. நல்ல ஒரு முறை கரங்களை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. Glory to God. நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் ஆமாண்டவரே, கரடு முரடானவை. என்னை தோள் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு, என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன்
இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். இயேசு நல்லவர். சத்தமா நல்லா. ஆமென். ஹalleluya. இயேசு பெரியவர். இயேசு பரிசுத்தர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். உலகத்தில் யாரும் இல்லையே. பெரியவர். இயேசு பரிசுத்தர். எல்ரோதிக்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா. ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்த தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா. ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. கரங்களாசைத்து பாடுவோம். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. எல் ஷடாயும் நீங்க தாங்க. சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க. உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க. சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க. உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம். கரம் தட்டி பாடிடுவே. உற்சாகமா சேர்ந்து ஒருமுறை. ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. முடியாத நாமங்களை என் உடையவர். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பார். சத்துருவை மீதிப்பாய். எதிரி அடங்குவார். எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார். இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார். ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார். சத்துருவை மீதிப்பாய். எதிரி அடங்குவார். எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார். இயேசுவை ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார். ராஜரீகம் பண்ணுவார். ஐயோ, கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டு தலைக்கு மேல தட்டலாமா? நீயோ காரங்களை தட்டிய துதித்துக் கொண்டிரு. ஐயோ, கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டிரு. நீயோ காரங்களை தட்டிய துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. இன்னும் ஓயாமல் துதிப்போம். காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார். கட்டுகளை அறுப்பார். சாபங்களை முறிப்பார். சாபங்களை மூடிப்பார். வேதனையை மாற்றுவார். வேதனையை மாற்றுவார். புது பலம் தருவார். புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார்.
கொண்டீரே. ஆமென். மோசே மலையின் மீது கரங்களை உயர்த்தினான். அந்த கரங்களை உயர்த்தி கர்த்தர் பிரசன்னத்தில் நின்றபோது வெற்றி வந்தது. விசுவாசித்தால் இன்னொரு முறை நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. காலமெல்லாம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார், அதை நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவரப்பா, உம்முடைய மகிமைக்காக நன்றின்னு சொல்றவங்க வாய்களை திறந்து நீயோ கரங்களை உயர்த்தி, நீயோ கரங்களை அப்படியே சொல்லுங்க, நீயோ கரங்களை தட்டி, நீயோ கரங்களை தட்டியே, நீயோ கரங்களை தட்டியே, நீயோ கரங்களை தட்டியே, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு. கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, glory glory, அல்லேலூயா கர்த்தருக்கே, ஆமென், அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா. ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிறம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், ஆமென். கிருபையால் நிறம் வழி சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, பரிசுத்தருக்கே, ஆமென் ஆமென் ஆமென், ராஜனுக்கே, அல்லேலூயா glory. அல்லேலூயா. ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பிங்கள். அவர் எத்தனை மகத்துவம் உள்ளவர். ஆமென். நல்ல தலைக்கு மேல உயர்த்தி கரங்களை தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. வாய்களை திறந்து நீங்க யாரும் அமைதியா இருக்க கூடாது. நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தரை துதிக்க ஆராதிக்க ஆரம்பிச்சோம். நாம எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை தலைக்கு மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. என் தேவன் நல்லவர், என் இயேசு என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்த. சொல்லுங்க இன்னொரு முறை, என் இயேசு. உங்களை போல நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லப்பா. Glory to God. Marate se kala tonaraba. Amen. பெரியவர் என் இயேசு. உடைய வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, உலகம் எல்லாம் மாயையா. உங்க சத்தம் கேட்கட்டுமே. மாயையா உம்மன் ஒன்றே போதும் ஐயா, உம்மன் ஒன்றே. Glory. சொல்லுவோம் பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன
தேவ பிரசன்னம் இல்லாமல் பல மணி நேரம் ஆராதித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் தேவ பிரசன்னத்தோடு அவர் முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய விடுதலை, அவரை தரிசிக்கலாம். பிரசன்னம் தேவ பிரசன்னம். நீங்க சொல்லுங்க, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, அப்பா இன்னும் கேட்டே சேரணுமே, நான் இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. அந்த பிரசன்னத்தோடு இணைந்து பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த உணர்ந்து சொல்லுங்க, நாயகரே, கைவிடாத கைவிடாத. எத்தனை பேர் கைவிட்டு வந்திருக்கலாம், எத்தனை பேர் உங்களை மறந்திருக்கலாம். மீண்டும் ஒரு முறை, கரம் பிடித்த. நம்பி சில காரியத்தை சில இடத்துல போய் நம்பிக்கையோடு கேட்டிருக்க, நீங்க கைவிடப்பட்ட அனுபவத்தில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா கைவிடாதவர், கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவர். பிரசன்னா பிரசன்னா பிரசன்னா. எல்லாரும் தேவ பிரசன்னா பிரசன்னா. சன்னமப்பா வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை உணரணுமே. ஹல்லேலூயா. இன்னொரு முறை பாட விரும்பினால் பாடுங்கள். பிரசன்னா 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. அன்பு ஒன்று, அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. சொல்லுவோம், உலகமெல்லாம். இந்த உலகம் எத்தனை அன்பை காமிச்சாலும், இந்த உலகம் எத்தனை பாசத்தை காமிச்சாலும், அப்பாவுடைய அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவும் இல்லையே. ஆமென். அன்பு ஒன்றே போதுமையா, அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னா பிரசன்னம் ஷபலஹத்தனலபகரப. கேளுங்க கேளுங்க கேளுங்க, நாம வெறுமையோட வந்திருக்கிறோம்ப்பா. என் பாத்திரம் நிரம்புனையா உங்க பிரசன்னத்தாலே. எல்லாரும் அப்படி 7 மினிட் ஆண்டுடைய பிரசன்னத்தில் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் செக்ஷனாக கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த நாளில் உங்கள் பிரசன்னத்தை இதுவரைக்கும் நான் அனுபவித்திராதை காட்டிடும் இன்னைக்கு நான் ஒரு புதுமையாய் அதை உணரணும் ஆண்டவரே. அதை இன்னும் நான் அதிகமாக அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்போ அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை எனக்கு தாங்கன்னு கேட்குறவங்க வாய்களை திறந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமே, ஆராதனை என்பது வெறும் பாடல் மாத்திரம் அல்ல. ஆமே, அவரோடு ஒன்றரை கலக்கணும், ஒன்றரை நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தில் இணையணும்.
ஹalleluya ஹalleluya. வாயை திறந்து கர்த்தருடைய பிரசன்னத்துல உங்க பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா, உங்க மகிமையால நிரப்புங்கப்பா. ஹalleluya. நீங்க அப்படி கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்க நடுவில் உலவ ஆரம்பிப்பா. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஓ ஸ்தோத்திர சத்தம் எழும்பட்டும், துதியின் சத்தம் எழும்பட்டும். நல்ல ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷேதரஹம் தெரனே அலமா ஷேதரஹ துனேமி அங்கரபனா பௌதுனி அந்தரபா. பெரியவரே, உம்முடைய பிரசன்னத்திலே உம்முடைய நோக்கி பார்க்கிற ஆண்டவரே அப்பா, ஒன்றுக்கும் உதவாத நிலைமையில் இருந்த எங்களை தேடி வந்து எங்களை கனப்படுத்தின தெய்வம் அல்லவா, எங்களை ரட்சித்த தேவன் அல்லவா, எங்கள் வாழ்க்கையை மாற்றின தேவன் அல்லவா. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவர் மாத்திரம் நம்மளை தேடி வராம இருந்திருந்தா ஆமென், இந்த உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரட்சிப்பை நம்மளால பெற்றிருக்கவே முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் ரட்சிக்கப்பட்டதே என் வாழ்க்கையில நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம்னு சொல்றவங்க நல்லா 2 கையை தலைக்கு மேல தட்டி glory glory. ஆமென். அத நினைங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்மை தொழுது கொள்வேன். ஹalleluya சொல்லுமா, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya கனம் உமக்கே. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, ஹalleluya ஹalleluya. வாளாக்காமல் என்னை தலையாக்கினி, வாயை திறந்து கீழாக்காமல் என்னை. எத்தனை பேர் அந்த வார்த்தையை உணர்றீங்க? ஆமா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வாழு கிடையாது, நீங்க தலை. ஆமா, நீங்க கீழே இல்ல, அப்பாவுடைய வலது பார்சத்துல உங்களுக்கு அப்பா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்க கூட பிறந்தவங்க உங்களை கீழே வச்சிருப்பாங்க, உங்களுக்கு ரத்த சம்பந்தமானவங்க உங்களை கீழே வச்சிருப்பாங்க. ஆனா உங்களை ரட்சித்தவர் கீழே விடலங்க, உங்களை மேல மேல மேல. ஹalleluya சொல்லுங்க, வாளாக்காமல் என்னை தலையாக்கினி, கீழாக்காமல் என்னை. சொல்றீங்க, உணர முடியுதா? இந்த வார்த்தை உங்களால உணர முடியுதா? உணர்ந்து ஆராய்ச்சிட்டு தான் அந்த பிரசனத்தை உணர முடியும். ஆமென் சொல்றீங்களா? மறுபடியும் சொல்லுங்க, என்னை வாளாக்காமல், glory கீழாக்காமல் என்னை. கையை உயர்த்தி, ஹalleluya துதி உமக்கே. ஆமென். ஓ glory glory. இன்னொரு முறை விசுவாசத்தோடு, ஹalleluya துதி உமக்கே. ஆமென். ஹalleluya கனம் உமக்கே. சொல்லுங்க, மேல இருந்த நம்மள உலகம் கீழே கொண்டு வந்துச்சு, கீழே கிடந்த நம்மள அப்பா இப்ப எவரும் தொட முடியாத இடத்துல அவருடைய பிரசன்னத்துல அவருடைய மகிமையில என்னை வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா அவருக்கு கை தட்டி ஹalleluya ஆமென் glory hallelujah hallelujah ஆமென். சொல்லுங்கள், கரங்களை தட்டி பாடலாமா? சேர்ந்து இந்த வடிக பாடி கர்த்தரை ஆராதித்து முடிக்க போகிற இந்த ஆராதனையை ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya கனம் உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya கனம் உமக்கே. ஓ வாளாக்காமல் என்னை தலையாக்கினே, கீழாக்காமல் என்னை மேலாக்கினே, வாளாக்காமல் என்னை தலையாக்கினே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஓஹோ ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya கனம் உமக்கே, ஹalleluya துதி உமக்கே, ஹalleluya கனம் உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே, மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமாய் சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்ச்சவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே. முடிஞ்ச தலைக்கு மேல கை தட்டி
துதி உமக்கே ஹalleluya கனம் உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya கனம் உமக்கே கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு தந்து விட்டு சேர்ந்து முழு சபையா ஹalleluya துதி உமக்கே ஹalleluya ஹalleluya துதி உமக்கே ஹalleluya கனம் உமக்கே என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்கி ஒரு முறை ஹalleluya துதி உமக்கே ஹalleluya கனம் உமக்கே சொல்லுவோம் ஹalleluya துதி உமக்கே ஹalleluya கனம் உமக்கே ஓ ஹalleluya துதி உமக்கே பாடி பாடி கர்த்தரை உயர்த்தும் ஒரே ஒரு முறை ஹalleluya துதி உமக்கே ஹalleluya கனம் உமக்கே நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஹalleluya ஹalleluya எத்தனை பேர் ஆர்ப்பரிப்போட கர்த்தருடைய பிரசன்னத்துல ஒரு மன நிறைவோடு சொல்றீங்க ஹalleluya அவன் நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஆராதிச்சு தானே இருக்க சும்மா 2-3 பாட்டு தானே பாடுறோம் நானும் அந்த வல்லமை சில நேரத்தில் பாடுற நமக்கு தெரியல ஆனா பிசாசுக்கு தெரியும் நம்ம கூடி ஒரு மனதோடு ஆராதிக்கும் போது சத்துருவின் சேனைகள் நடுங்க ஆரம்பிக்கின்றன ஹalleluya வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya ஹalleluya எத்தனை மேன்மை ஆண்டவரே வாய்களை திறந்து சொல்லுங்க அவன் நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமம் இயேசு கிறிஸ்து சத்தமா அவன் நாமம் ஹalleluya இயேசு கிறிஸ்து சொல்வோம் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு இந்த பூமியிலும் ஆமென் வல்லமையான ஒரு நாமம் உண்டு மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை மனுஷருக்குள்ளே வல்லமையான வேற நாமம் இல்லப்பா வேறொரு நாமம் அந்த நாமம் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அவன் நாமம் இயேசு கிறிஸ்து ஆமென் நாமம் இயேசு கிறிஸ்து glory glory அவன் நாமம் இயேசு கிறிஸ்து glory அவன் நாமம் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை ஆராதிக்க போறோம் சேர்ந்து ஆமென் அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும் நாமத்தில் பேய்களோடும் கட்டுகள் முறியும் நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே நாம் விடுதலை அடைவதற்கென்று அவன் நாமம் நமக்கில்லையே எப்படிலாம் பாட முடியுமா அப்படி பாடி ஜீசஸ் இயேசு glory இயேசு நாம சொல்லும்படி நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே ஆமென் ஓ சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட உங்க கை தட்டல தெரியுது அவன் நாமம் இயேசு கிறிஸ்து glory நாமம் இயேசு கிறிஸ்து அவன் நாமத்தில் அற்புதம் நடக்கும் தீமையானாலும் நன்மையாய் மாறும் நாமத்தில் அற்புதம் நடக்கும் ஓ தீமையானாலும் நன்மையாய் மாறும் நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே என் காரியம் வாய்க்கணும்னா இயேசுவின் நாமம் அல்லாமல் தலைக்கு மேல உயர்த்தி ஒருவரை கை
வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான சேர்ந்து ஒரு முறை அவன் நாம பாடுங்க பாடுங்க ஒரு முறை. நாமம் இயேசு கிறிஸ்து. ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீங்க பாடிக்கொண்டிருக்கும் போதே அந்த விடுதலை. இயேசு கிறிஸ்து. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டோடைய பிரசன்னத்தில் அபிஷேகம் பெற்றிருந்த வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. ஆமென். ஆராதித்துக் கொண்டிருக்கும் போதே விடுதலை, விடுதலை. ஆவியானுடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம். ஆமென். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் glory to God. ஷமரகதனரி அந்தரனரி அந்தரனமா சந்தரகத்து நிரபி அந்தரனமா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து கட்டுப்படுத்தாதீங்க. உங்களை கட்டுப்படுத்த கூடாது. ஆண்டோடைய பிரசன்னத்தை போல அப்படியே விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஆமென். சொல்லுங்க. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் பதில் கொடுப்பா. நான் ஜெபிக்க ஜெபிக்க பதில் கொடுப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம். எத்தனை பேர் வாஞ்சோட சொல்றீங்க, நான் வசிக்கிற என் பட்டணத்துல கிராமத்துல ஆமென் நான் ஒருவன் மாத்திரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னை கொண்டு தேவன் ஒரு அசைவை உண்டாக்க போகிறார். அந்த வல்லமை என் மேல இறங்க போகுது. அந்த அபிஷேகம், அந்த மகிமை, அந்த மகிமை. ஓ பலிபீடத்தை கட்ட கட்ட, பலிபீடத்தை செப்பனிட செப்பனிட. தேவ பிள்ளையே, இந்த 26ஆம் தேதி நம்ம செக்ஷனா கூடி ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தனிப்பட்ட பலிபீடம் செப்பனிப்படப்பட, செப்பனிக்கப்படப்பட, ஓ சரி செய்யப்படப்பட, பலிபீடம் சரி செய்யப்படும் போது வானத்தில் இருந்து ஒரு அக்கினி இறங்கி 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 நல்ல கையை தட்டி அந்த அபிஷேகத்தின் வல்லமையை ரபகானா தாரானா தாராபாலா சியாந்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க, மெல்லிய சத்தமா சொல்லுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அனல் குன்றி போய் வந்திருக்கிறோம்பா, கேளுங்க. அசைவாடும் எங்கள் அக்கினி. இன்னொரு முறை, இன்னொரு முறை கேளுங்க. அசைவாடும் ஆண்டவரே. ஷல்பரா தெரியாந்தரனா ஆமென். இன்னைக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் பலிபீடத்தை கட்டாத வரைக்கும் அங்கே மாற்றம் நடக்க போவதில்லை. ஆனால் ஒரு எலியா, ஒரு மனுஷன் பலிபீடத்தை கட்டி எழுப்பின பொழுது, பலிபீடத்தை கட்டி எழுப்பின பொழுது, ஆமென், தேசம் முழுமைக்கும் ஒரு பெரிய விடுதலை. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ரே மனாஹாசே. நல்ல நல்ல வாயை திறந்து, அம்மா நீங்க இருக்கிறது ஒரு சின்ன குக்கிராமமா இருக்கலாம், ஒரு குக்கிராமத்திலிருந்து நீங்க வந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல உங்கள் மூலமாக ஒரு பலிபீடம் கட்டும் போது ஒன்று நடக்கும். இதுவரைக்கும் இருந்த பின்மாற்றம், இதுவரைக்கும் அங்க கிரியை செய்த அந்தகார வல்லமைகள், இதுவரைக்கும் ஜனங்களை ஆமென் மூடத்தனத்துக்குள்ள வைத்த அந்தகார வல்லமைகள் உன் பலிபீடம் கட்டும் போது அக்கினி இறங்கும், அக்கினி இறங்கும். அந்த அக்கினி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே. ரே நாதா, இன்னைக்கு எத்தனை முறை ஜனங்களை கூப்பிடுகிறோம் வா வான்னு. ஆனா ஒரு பெரிய மாற்றம் எப்போ தெரியுமா நடக்கும்? பலிபீடம் செப்பனிடப்படும் போது. நல்ல கையை தட்டி, ஆமாப்பா ஆமாப்பா, நான் ஒரு எலியாவை போல பலிபீடத்தை செப்பனிடுகிற ஒரு மனிதனா.
கர்த்தர் எதை எதை சரி செய்ய சொல்றாரோ செய்ய செய்ய ஒரு பெரிய விடுதலை எழுப்புதல். நான் நிறுத்தாம நல்ல கையை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ பிள்ளையை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ரியால் பாதே நாதாரியா, நீ வெறும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரம் அல்ல, பலிபீடத்தை செப்பனிடுகிற ஒரு பாத்திரமா. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. கடைசியா அசைவாடும் அனலா எங்கள் அக்கினி ஜுவாலையே. நீங்க மாத்திரம் பாடுங்களா, அசைவாடும். ஆமென். க்ளோரி. அப்படியே சொல்லுவோம். ஆவியே, ஆவியே, வாஞ்சையோட கேட்கிறவங்களை நிரப்புவா. வாஞ்சையோட கேட்கிற உங்கள் கைகள் பலிபீடங்களை செப்பனிடப்பட போகிறது. மீண்டும் வரும் வரை ஆவியே. வாலிப தம்பி விடுதலையோட கேளுப்பா. வாலிப தங்கச்சி கேளு. ஆவியே, ஆவியே, அசைவாடும் க்ளோரி. கேப்போம் கேப்போம். அசைவாடும். கையை தட்டி சொல்லுங்களேன். கையை தட்டி. ஆமே. ஒரு தீப்பொறி என் மேல விழட்டும். அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்கிறது என்று சொன்னவ. ஆமே. நல்ல நல்ல வாயை திறந்து அந்த அக்கினியை கேளுங்க. ஆமே. நான் வெறுமையா இருக்கிறனால பிரயோஜனம் இல்லப்பா. நான் வெறுமையா சர்ச்சுக்கு பல வருஷம் வரனால ஒரு பிரயோஜனம் இல்லப்பா. என்னை கொண்டு ஒரு அசைவு, நான் வசிக்கிற இடத்துல, தெருவுல, பட்டணத்துல, கிராமத்துல, ஏரியால வரணும்னு விரும்புறவங்க மாத்திரம் அதை கை தட்டி என் மேல, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சந்ததியில ஒரு அக்கினி விழுவதாக. நல்ல நல்ல விடுதலையோட கை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல இப்ப இறங்குகிறார். ஆமென். இதுவரைக்கும் உணர்ந்ததல்ல, இப்போ ஒரு முறை, இப்போ ஒரு முறை ஒரு என்கவுண்டர், ஒரு என்கவுண்டர். கர்த்தருடைய தொடுதல், தொடுதல் உங்கள் மேலே. நல்ல ஆண்கள் நல்ல விடுதலையோட கண்ணை மூடி கை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். விடுதலையின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். லீப்ரா தியானமா. அவர் நாமம் உயர உயர, அவர் பிரசன்னம் உயர உயர. ஆமென். உங்க மேல இதுவரை கண்டிராத ஒரு அடர்த்தியான தேவ பிரசன்னம். ஓ, அதை கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார், நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் மகிமை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு கர்த்தாவே. தாவீது அதை நன்கு அறிந்து வைத்திருந்தார். நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்ததற்கு முகாந்தரம் இல்லாமல். ஆனால் உங்களை அழைத்தவருக்கு ஒரு முகாந்தரம் உண்டு என்பதை தேவன் இந்த காலை நேரத்தில், இந்த 26வது ஜெப நாளிலே தேசத்திற்காக ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரகோஷத்தை எழுப்பி கர்த்தருடைய நாமத்திற்கு நம்முடைய பாஸ்டர் அவர்கள் தொடர்ந்து நம்ம ஜெபத்தை நடத்துவார்கள். தயவாக உட்காருங்க. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் தஞ்சாவூர் வடக்கு மண்டலத்தின் ஒரு உபவாச கூடுகை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்த முடிந்தால் ஒரு அல்லேலூயா சத்தமா. இவ்வளோதான் வாய்ப்புனா பரவாயில்ல. இல்லை பாஸ்டர், இதையும் தாண்டி நான் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஸ்தாபனத்தில் ஜனவரி 26ஆம் தேதி எல்லா ஆண்டுமே இப்படிப்பட்ட ஒரு நல்ல உபவாச கூடுகை ஏற்படுத்துவது உண்டு. நம்முடைய ஸ்தாபனம் வளர்ந்து பெருகுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. வருஷத்தின் ஆரம்பத்தில் ஜெப வாரம் என்று சொல்லி வைத்து
சாயந்தரம் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் அந்தந்த சபைகளுடைய வசதிக்கு ஏற்பாக சிலர் செய்து கொள்ளுகிறார்கள். அப்படி நம்முடைய ஸ்தாபனம் ஒரு நல்ல ஜெபிக்கிற ஸ்தாபனம். ஒரு அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நீங்கள் தாங்க எங்கள் தங்கம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. சார், சொல்லாமலே செஞ்ச ஒரே கூட்டம் இந்த தஞ்சாவூரில் தாங்க நான் பார்த்துருக்குறேன். ஐயோ ஏசப்பா காப்பாற்றும். ஒரு அல்லேலூயா சத்தமா? சீக்கிரமா சீக்கிரமா பின்னாடி இருக்கிறவங்க அப்படி கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. இந்த சேர்ஸ் எல்லாம் நிரம்பிடணும். ஏன்னா எலியாவை உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் செய்யும் போது ஒரு வார்த்தை செய்தார். அவர் பலிபீடத்தை செப்பனிடுவது. இந்த இந்த இடத்துல நிரப்புங்க. இல்லை நான் பின்னாடியே வரணுமா? வாய்ப்பு இருக்குமா? என்னை வர வச்சிருவீங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு நான் வரணும்னு நினச்சா வந்துடுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பின்னாடி இருக்கிற சகோதரிமார்கள் கொஞ்சம் எழுந்துவாங்க. ஆரோக்கியமேரி சிஸ்டர்லேருந்து அந்த பியூலா, இனி பேர் சொல்லுன்னா நான் இங்கேருந்து நேராகவே சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிரஸ்தாபத்துக்கு தான் வந்திருக்கிறேன்னா உங்கள் பேரை சொல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் முன்னாடி வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லா சேரும் நிரம்பி இருக்கணும். ஏன்னா இயேசுநாதர் அற்புதம் செய்யும் போது 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிச்சார். எல்லாரும் உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லலை. அவர் என்ன செய்தாரா? ஆசீர்வதிச்சு எத்தனை பேரா உட்கார வச்சாரா? இயேசுவே காப்பாற்றும். எத்தனை பேரா? 50 பேராக உட்கார வைத்தார். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கும் கரங்கும் ஆனவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒழுங்கு இருந்தாதான் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்குள்ளவர். மனுஷனை படைக்கும் போது கூட எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை படைச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுலையுமே ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வச்சிருந்தார். ஆனால் மனுஷனை படைச்ச பிறகுதான் ஏவாளை படைச்சார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தை படைக்கும் போது இவனை பக்கத்தில் வச்சிருந்தா நமக்கு ஐடியா கொடுப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இவன் தூங்காமல் இருந்தானா நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம்னு நினச்சி தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்தார், ஒரு ஆழ்ந்த நித்திரையை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒழுங்கு இயேசு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒழுங்கிலே நாங்கள் வளர்க்கப்பட்டதுனால இன்றைக்கும் அந்த ஒழுங்கு எங்களை உயர்வுக்குள்ளே நடத்தி கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சத்தமா? அல்லேலூயா. ஒரு முக்கியமான நேரம், ஒரு 10 நிமிஷம் நாம் தேவ சமூகத்தில் நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். பல காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆனால் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்முடைய பலிபீடங்கள் சரி செய்யப்பட வேண்டியது அவசியம். வாசிங்க பார்க்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியத்தை நாம் செய்திருக்கிறோம். இப்ப அவருடைய ஜெபத்தை பாருங்க. அந்த இவர் இருந்ததான அந்த தேசம், இப்ப இவர் சிறையிருப்பில் இருக்கிறார். ஆனா சிறையிருப்பில் இருக்கிறதான அந்த நெகேமியாவுக்கு தன்னுடைய தேசத்தை குறித்ததான ஒரு கவலை அவரை ஆட்கொண்டது. அந்த செய்தியை கேட்டபோது அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஒரு காரியத்தை செஞ்சார் பாருங்க. 5வது வசனத்துல ஆண்டவர் எப்படி பேசுறார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட எப்படி அவருடைய இணைப்பு இருக்குன்னு பாருங்க. 5வது வசனம்.
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு உம்மில் கூர்ந்து அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு. பரவாயில்லையே, நீங்க எல்லாருமே சேர்ந்தே வாசிக்கிறீங்க. அப்படியே சேர்ந்தே வாசிங்க, சேர்ந்தே வாசிங்க. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே. இப்ப ஆண்டவரை பார்த்து பயங்கரமான தேவனே அப்படின்னு கூப்பிடுறார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, 6வது வசனம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அடுத்த வசனத்தை அப்படி எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீ உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். இதுதான் இப்ப நம்ம செய்ய போறோம். அன்னைக்கு நெகேமியா இந்த ஜெபத்தை பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஆயத்தப்படுத்தி 2வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு முன்பதாய் போய் நின்ற போது இந்த நெகேமியா புத்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபிக்க போகிற இந்த ஜெபத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் கைகூடி வர பண்ணுவதற்கு நம்முடைய அறிக்கை, நம்முடைய ஜெபம், இந்த நேரத்தில் நம்மளை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். ஒரு நிமிஷம் எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 139வது சங்கீதத்தில் அவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்றார். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எல்லாரும் கண்ணு முடிக்கவங்க பார்க்கலாம், யாரு கண்ணு திறக்கக்கூடாது. இந்த பாவ அறிக்கை ஜெபம் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் இதை விட்டுறாங்க. இதை விட்டுட்டு மற்ற காரியமெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப முற்படுறாங்க. அஸ்திவாரம் சரியா இருந்தாதான் கட்டிடம் பலம் உள்ளதா இருக்கும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இந்த பைபிளோட எளிமை நில்லுங்க பார்க்கலாம். இந்த பைபிளோட எளிமை நில்லுங்க. இந்த பைபிளோட எளிமை நில்லுங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கரங்களை உயர்த்தி, உங்களுடைய வலது கையை உயர்த்தி, இடது கையில் உங்க பைபிள் இருக்கும் நான் நினைக்கிறேன். வலது கையை உயர்த்தி, நீர் என்னை ஆராய்ந்து அறிகிறீர். 23ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். இன்னைக்கு காலையில் எல்லாரும் ஒரு மனமாக, உங்க சிந்தனை வேற பக்கம் போகக்கூடாது. இப்படி பலிபீடத்தை கட்டினதா இதே மாதிரிதான் அன்னைக்கு எலியா பலிபீடத்தை கட்டியிருப்பார். பலிபீடத்தை கட்டி சொல்றாரு, நீ சொன்னபடியெல்லாம் நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, இப்பொழுது என்னை கேட்டருளும் என்று சொன்னபோது அக்கினி இறங்கிற்று. அக்கினி இறங்கிற்று. அக்கினி இறங்குற வரைக்கும் 2 எண்ணம் இருந்துச்சு, பாகால் தெய்வமா யெகோவா தேவன் தெய்வமா என்று சொல்லி. ஆனால் அக்கினியால் பதில் கொடுத்த போது கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவர்கள் எல்லாரும் அறிக்கையிட்டார்களே. அந்த பெரிய எழுப்புதலின் அக்கினி இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதை நாவிலே பார்க்கிறேன். அப்படி அர்ப்பணிக்க பார்க்கலாம், அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். கையை உயர்த்தி ஆண்டவரை வணங்குங்கள். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அப்பா என்னை முழுவதும் அப்படியே அர்ப்பணிச்சு பாடுங்க. அர்ப்பணித்தேன் ஐயா. பாட்டையே ஜெபமா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. இயேசுவே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணி. எஸ் எஸ் எஸ். நான் அர்ப்பணித்தேன் இயேசுவே அர்ப்பணித்தேன் நான் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பாட்ட சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணிச்சதற்கு ஒரே ஒரு அடையாளமா, நான் பெரியவங்க யாரையும் நான் சிரமப்படுத்த விரும்பல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெண்டு கையும் கீழே பைபிளை வச்சுட்டு ரெண்டு கையும் உயர்த்தி, ஏன்னா முழங்கால் போட வைக்கலாம், ஆனா எல்லாரும் முழங்கால் போட முடியாதுங்கிறதான அந்த ஒரு சூழ்நிலை இருக்காது. அதனால ரெண்டு கையை எல்லாரும் உயர்த்தி நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்கு என்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. பாட்டு பாடி ஆராதனை பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம எல்லாரும் ஒரு நாள் போய் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம், ஆனா ஒரு காலம் வரப்போகிறது, ஜனங்கள் ஓடி 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 திருச்சபையை பார்த்து, அவன் திருச்சபை எங்க இருக்குன்னு தேடி தேடி ஓடி வருகிற ஒரு பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போகிறார். ஒரு பெரிய அற்புதத்தை கத்த செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவன் நல்ல கை தட்டி, நல்ல கை தட்டி. ஓ ஹalleluya. ஓ ரக்கத்தலவலவ. அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில அந்நிய பாஷையில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ஆமென். ஹalleluya. சந்தரஹதரரபா யந்தரலபா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இந்த பாட்டு தெரியாதவங்க மாத்திரம் கை வைக்குங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனா நம்ம வாயினால அறிக்கை பண்ணும்போது தேவன் மகிமைப்படுகிறார். சாத்தானின் கூட்டங்கள் இயேசுன்னு சொல்லும்போது நடுங்குகிறது. ஹalleluya. ஆகவே எல்லாரும் சேர்ந்து நல்ல கை தட்டி கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு அப்படியே பாட போகிறோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையெல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் இனிதான நாமம், இணையெல்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையெல்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் ஹalleluya. எனக்கு இந்த கை தட்டினதுலே ஒரு ரெண்டு பேருடைய கை தட்டி என்னை கவர்ந்துச்சு. இங்க ஒரு ஐயா கை தட்டினார், இங்க ஒரு ஐயா கை தட்டினார். அவர் கை தட்டுறதுல ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சிஸ்டர் கை தட்டினாங்க. அழகா இருந்துச்சு. அப்படிதான் கை தட்டணும். சிலரு கைக்கே வலிக்காம சத்தமே வராம தட்டுறாங்க, அது பிரயோஜனமே இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெடி 1 2 3 4. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம்.
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் இனிதான நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் எல்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஜெபத்துக்கு எத்தனை பேர் ஆயத்தமாயிட்டீங்க? என் சிந்தனை கர்த்தருக்கு முன்பதாக சீராயிருக்கிறது, செம்மையாயிருக்கிறது. நான் இங்க தான் இருக்கிறேன்னு உங்க சிந்தனை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே உட்காருங்க. நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த நன்றி ஜெபத்தை. அல்லேலூயா.